Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது அனைத்து மக்களுக்கான ஒரு முதலமைச்சராக இருக்கணும். ஒரு தனிப்பட்ட மதத்துக்காக வாழ்த்து சொல்கிறது, மற்ற மதத்தை வாழ்த்து செய்யக்கூடாது என்பது ஒரு மதத்தை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா மக்களுக்கும் வாழ்த்து சொல்லணும். அதான் எங்களுடைய கருத்து. கண்டிப்பாக தப்பு. நம்ம இந்து மதத்தில் பிறந்துட்டு இத்தனை மக்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலைன்னா அது என்ன நியாயம்? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் இந்துக்களுக்கு. மக்கள் தலைவராக இருக்கிறவங்க பொதுவெளியில் எல்லாத்துக்குமே எல்லா இதையும் பகிர்ந்துக்கணுங்க. சுகமோ துக்கமோ எல்லாத்துக்குமே பகிர்ந்துக்கணும். வாழ்த்து கருத்து சொல்லணும். இல்லை, தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானவர் தான். அரசியல் ரீதியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் தலைவர் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தின் வந்து முதலமைச்சர் அவர். எல்லா மக்களும் வந்துட்டு தன் எல்லா மக்களுடைய வாக்கையும் பெற்று தான் அவர் முதலமைச்சராக இருக்கார். அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் பொதுவான எல்லா மதத்திலையும் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லக்கூடியவர். இந்து மக்கள் பெரும்பான்மையாக கொண்டாடக்கூடிய தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்கிறதுல எந்த தவறும் இல்லைன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்து சொல்லணும். சொல்கிறது வந்து எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லணும். தீபாவளி மட்டும் சொல்கிறது வந்து அது தவறு தான். தவறான விஷயமாக தான் பார்க்கப்படுது. எல்லாம் அதிகமாக தீபாவளி தான் அதிகமாக மக்கள் புது ட்ரெஸ் வாங்கி எல்லாமே ஆடம்பரமாக வெடிகிடி வாங்கி கொண்டாடுறாங்க. அது தீபாவளி மட்டும் நீங்கள் வாழ்த்து சொல்கிறது தவறான விஷயம் தான். இது எப்போவுமே தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. வருஷம் தொடருது. இது வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு சாருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்துக்கள் ஏதோ இவங்களுக்கு விரோதிகள் மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப வருத்தமளிக்கிற விஷயமா இருக்குது. உண்மையிலே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். ஏன்னா தமிழகத்தில் 80% வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்துக்கள் பண்டிகை தான் நிறைய இருக்குது. ஆனால் இவர் வந்து எந்த தீபாவளிக்கு மட்டும் சொல்கிறதில்ல, விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்கிறதில்ல. பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற கேரளாவில் ஓணம் பண்டிகைக்கெலாம் வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் இந்து பண்டிகை தான். ஆனால் தமிழகத்தில் பெரும்பான்மை மக்களால் கொண்டாடப்படுகிற மிக முக்கியமான பண்டிகையான ஒரு தீபாவளி திருநாளான தீபாவளிக்கு வந்து உண்மையிலே சொல்லாது. தமிழக அவர் வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் தான் முதலமைச்சர். எல்லா மதத்துக்கும் அவர் வாழ்த்து சொல்லணும். அதுக்காண்டி வந்து இந்து மதத்துக்கு மட்டும் சொல்லாமல், இந்து மத பண்டிகைகளுக்கு சொல்லாமல் மற்ற மதங்களுக்கு சொல்லும் பொழுது உண்மையிலே எங்கள் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இது வந்து ஒரு பக்கமாக இருந்து வாழ்த்துக்கள் சொல்லுதாரு. இது வந்து தவறானது தான். ஆனால் இதை வந்து என்ன சின்ன இந்துக்கள் மட்டும் ஏதோ தவறு பண்ண மாதிரி இவங்க பண்ணுறாங்க. இந்துக்களுக்கும் அந்த வாழ்த்துக்கள் சொன்னால் அவர் என்ன ஒரு நாட்டோட முதலமைச்சர், அதை எப்படி இது பண்ணணும்? கரெக்டாக எல்லாத்துக்கும் பொதுவாக பேசணும். அது தவறான செயல் தான். அது வந்து தப்பு தான். அதாவது ஒரு தடவை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்துக்கள் பண்டிகைனாலே பெரும்பாலும் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. சிறுபான்மைன்னு சொல்கிறோமே நம்ம இஸ்லாமியர்களுக்கோ இல்லை கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமிய பண்டிகை ரம்ஜான் ஆட்டம், மொஹரம் ஆட்டம், பக்ரீத் ஆட்டம் எல்லாத்துக்கும் போய் வாழ்த்து சொல்கிறாரு. அங்கே போய் கஞ்சி குடிக்காரு, அங்கே போய் குல்லா போட்டுட்டு தொழுகை நடத்திட்டு வராரு. அது வந்து அந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மக்களும் உணரணும். அவர் வந்து உங்களை வந்து உண்மையிலே அவர் உங்களை மேலே குல்லா போட்டுட்டு போகிறாரு. அவர் வந்து உண்மையான வாழ்த்து சொல்லலை, சிறுபான்மை ஓட்டு தக்க வைக்கிறக்காண்டி பண்ணுறாரு. இது வந்து ஒரு நாடகம், ஒரு திராவிட நாடகமாக தான் நான் அதை பார்க்குறேன். இது வந்து அவங்க நாடகம் மாட்டுறதுக்காக மக்களை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்தி அந்தந்த பண்டிகைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்த்து சொல்லிக்கிட்டு அப்படி இது பண்ணிட்டு போகிறாங்க. இது வந்து ஓட்டு வங்கி அதிகரிக்கிறதுக்காகவும் இதை செய்கிறாங்க. இது வந்து ஒரு அரசியல் இது ஒரு கேவலம். இந்த ஒரு கேவலத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஒவ்வொரு பண்டிகையிலும் தமிழர் பண்டிகை என்றால் அதை புறக்கணிப்பதை அவர் வேலையை வைத்திருக்கார். கிறிஸ்துமஸுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிற நீங்கள், ரம்ஜானுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்களை மாதிரி தமிழ் மக்களுக்கான தமிழர் பண்டிகையான தீபாவளி பொங்கலுக்கு உங்களை ஏன் வாழ்த்து சொல்ல முடியல? நாங்களும் தானே உங்களுக்காக ஓட்டு போட்டவங்க தானே, பொதுமக்கள் தானே. நீங்க ஏன் அதுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க? மக்கள் வந்து அனைவரும் சமம்னு சொல்ற நீங்க தலைவர் நீங்க. ஆனா இதுக்கு மட்டும் உங்களால வாழ்த்துக்கள் சொல்ல முடியல. இதுல மட்டும் உங்களுக்கு திராவிடம் தேவைப்படுதா? ஓட்டு வாங்கும்போது அனைவரும் சமன்ற நீங்க, இதுக்கு மட்டும் ஏன் திராவிடம் தேவைப்படுதுன்றீங்க? திராவிடம்ன்றது மக்கள் உங்களுக்கு, நாங்க திராவிடத்துல இருக்க மட்டும் ஓட்டு போட்டா நீங்க ஜெயிக்கல, அனைவரும் ஓட்டு போட்டுதான் நீங்க ஜெயிச்சிங்க. அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லாமே. நீங்க வந்து முதலமைச்சர் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதரின் பதவி அல்ல. அனைத்து தமிழக மக்களின் முதன்மை தலைவர் தான் முதலமைச்சர். அவர் வந்து அனைவருக்கும் சமமாக, அனைத்து சமூகத்துக்கும் சமமாக ஒரு பதிவிடணும். எனவே வருங்காலங்களிலாவது முதல்வர் அவர்கள் இந்துக்களின் மனதை புண்படாதவாறு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் எப்பயும் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வாழ்த்து சொல்றதே கிடையாது. அவர் இதே ரம்ஜான், பக்ரீத்து, கிறிஸ்மஸ் இப்படின்ற ஒரு நாட்கள்லாம் வந்தா உடனே வாழ்த்து தெரிவிக்கட்டும். ரம்ஜான் நோம்பு போயிட்டு அதுல கலந்து கொண்டாடுறதும்,
இதை போல சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஆனால் தமிழர்கள் பண்டிகையான தீபாவளியோ பொங்கலோ வந்தால் அதுக்கு வாய்ப்பு சொல்கிறதில்ல, அதுக்கான எதுவுமே அவர் இது கண்டுக்கிறதில்ல. இதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாகுது. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அதெல்லாம் மனசில் அவரெல்லாம் சிந்திச்சு இதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு கண்டிப்பாக அவர் வரணும். அவர் ஒரு பொதுவான முதல்வர்ன்றதுனால அனைத்து மதத்துக்கும் அவர் பொதுவாக தான் நடந்துக்கணும். இந்து மதத்துக்கு மட்டும், இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் அவர் இது மாதிரி எதிர்ப்புத்தனமாக பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்முடைய முதல்வர் இதுவரையும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இதுவரையும் வாழ்த்து சொன்னதில்லை. ஆனால் தவறாமல் கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லிடுறாரு, இஸ்லாமியர்களுடைய ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிடுறாரு. நாங்கள் ஒரு இந்துக்களாக இருக்கிறோம், எங்களுக்கு அவர் வாழ்த்து சொல்லணும், எங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா? பெரும்பான்மையாக அந்த நாட்டில் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தானே அவரை முதல்வராக கொண்டு வரோம். அவர் எங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும், எங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா? அவர் அதை மிகப்பெரிய அளவில் அதை தவற விடுறாரு. அவர் பேசுறது செய்யறது எல்லாமே சமூக நீதி, நாங்கள் சரிசமமாக பார்க்குறோம், எல்லா மக்களும் எங்களுக்கு சரிசமம்னு சொல்கிற முதல்வர். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் பாகுபாடு பார்க்குறாரு. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், மற்ற மதத்தினர் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்து சொல்வார். ஆனால் இந்துக்களை ஒரு இழிச்சுவாயா நினைக்கிறார் போல. அவர் எல்லாருக்குமே முதல்வர் தான். என்னை போன்ற, உங்களை போன்ற அனைத்து தமிழக மக்களுக்குமே, அனைத்து இந்துக்களுக்குமே, அனைத்து கிறிஸ்தவர்களுக்குமே, இஸ்லாமியர்களுக்குமே அவர் முதல்வர் தான். ஆனால் அவர் நம்மளெல்லாம் பிரித்து விடுறது நோக்கத்தோட, பிரிவினைவாத எண்ணத்தோடவே அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை மட்டும் அவர் வாழ்த்து தெரிவிக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கிறது. நம்ம முதலமைச்சர் எல்லா பண்டிகை திருவிழாவுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. நம்ம தீபாவளி திருநாளைக்கும் அவர் ஒரு வாழ்த்து சொன்னால் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்ற திருவிழாவெல்லாம் போய் கலந்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நம்மளோட இந்து திருவிழாவில் அவர் வாழ்த்து சொல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தீபாவளி வாழ்த்து சொல்கிறதுனால அவருடைய தனிப்பட்ட சொந்த கொள்கையில் எந்த விதமான பங்கமும் வந்துட போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே, உறுப்பினர்கள் எல்லாருமே பகுத்தறிவு கொள்கையை பின்பற்றதில்லை. எல்லாருமே தீபாவளியும் கொண்டாடுறவங்க தான். அப்படி இருக்கும்போது இவர் வாழ்த்து சொல்கிறது எல்லா வித மக்களுக்கும் தான். இவர் பொதுவானவர், முதல்வருங்கிறவர் அனைத்து மக்களுக்குமே, தமிழக மக்களுக்கும் பொதுவானவர், எந்த மதத்துக்கும் குறிப்பிட்டு சார்ந்தவர் இல்லை. அதனால் பெரும்பாலான மக்கள் கொண்டாடுற இந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவர் சொல்லாமல் இருக்கிறது ஒரு தவறான செயல். ஒரு சிஎம்ங்கிற தமிழ்நாட்டுக்கு டோட்டலாக எல்லாத்துக்கும் தாங்க சிஎம், ஜாதி வாரியாக பிடிச்ச சிஎம் இல்லைங்க. அதனால் பார்த்தீங்களா, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இதெல்லாம் பேசவே கூடாது. வாழ்த்துக்கள்னா எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். எல்லாரும் ஒரு ஓட்டு போட்டுருக்காங்கல்ல, புரியுங்களா? ஓட்டு யாராவது போடா விட்டாங்களா? எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிங்க. அதான் ஒரு நன்னடத்தின் அடக்கம். இவர் மக்களுக்கு உண்டான சிஎம்மாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், சிஎம்ங்கிறது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு வேறுபாடு இல்லாமல் அனைத்து மதத்தினருக்கும் சேர்ந்தது தான் சிஎம். இவர் ஒரு சாராருக்கு இருக்கக்குள்ள எங்களோட கேள்வியெல்லாம், இந்துக்களோட கேள்வியெல்லாம் எப்படி இருக்குன்னா, இவர் அமெரிக்காவில் முதலமைச்சரா இல்லை முஸ்லீம் நாடுகள் பாகிஸ்தானுக்கு முதலமைச்சரா, இப்படி பல்வேறு கேள்விகள் தான் மக்கள் மத்தியில் எழும்புது. இவர் தமிழ்நாட்டில் சிஎம்மாக இருந்தால், இது ஜனநாயக நாடு, இது ஜனநாயக முறைப்படி இருக்குதுன்னா அனைவருக்கும் சமமான சிஎம்மாக இருக்குன்னு கருதுகிறோம். தமிழக முதல்வர் ஒரு இந்துக்கள் பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து கூறுவதில், ரம்ஜானுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் மட்டும்தான் வாழ்த்து சொல்கிறாரு. இந்த மாதிரி வாழ்த்து சொல்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஒரு பொதுவான ஒரு தமிழக முதல்வர், பொதுவாக இருக்கிறவர் அனைத்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லணும். ஆனால் வாழ்த்து இந்துக்கள் பண்டிகையில் வாழ்த்து சொல்கிறதுல அவர் புறக்கணிக்கிறாராக இருக்குது. அதனால் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரை முஸ்லீம், இந்துக்கள் பண்டிகையான கிறிஸ்மஸ், ரம்ஜான் ஆகியவற்றுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் நம்ம இந்து பண்டிகையான தீபாவளி, பொங்கல் ஆகியவருக்கு இதுவரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. என்ன காரணம் என்றால், இந்துக்கள் எப்படி இருந்தாலும் ஓட்டு வாங்கிவிடலாம், முஸ்லீம், கிறிஸ்டின் ஓட்டு வாங்க முடியாது. அதன் காரணமாக தீபாவளி பண்டிகை, பொங்கல் உள்ளிட்ட இந்துக்கள் பண்டிகைக்கு எப்பொழுதும் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. இது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியாக உள்ளது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, முதல்ல ஸ்டாலின் பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்கு, கிறிஸ்மஸுக்கு இதுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இந்து பண்டிகைகளுக்கு எதுக்குமே வாழ்த்து தெரிவிக்கலை. தீபாவளிக்கு கூட பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாழ்த்தும் தெரிவிக்கலை. இது பார்த்திங்கன்னா அவர் ஒருதலையாக பார்த்திங்கன்னா முஸ்லீமுக்கும் கிறிஸ்டினுக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் மக்களை பார்த்திங்கன்னா புறக்கணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கருத்து பார்த்திங்கன்னா நிஜமாக எங்களுக்கு பார்த்திங்கன்னா வருத்தத்துக்குரிய செயலாக இருக்க மாதிரி நாங்கள் கருதுகிறோம். இது பொதுமக்களுக்குமே வருத்தத்துக்குரிய செயலாக இருக்குது. Wherever you go, whatever you do, throw a little light.
Omax Vest and Briefs.